சண்டேனாலே பிரியாணி இல்லாமலா கிட்டத்தட்ட 4 வாரம் ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்கு பக்கமாகவே ஆயிடுச்சு. அதனால் 1 கிலோ மட்டனை போட்டாச்சு. மஞ்சள் பொடியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்படியே கையோட வேக வச்சுருவோம். எங்கள் வீட்டில் குக்கரில் வச்சாலாம் பிடிக்காது, டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் 1 மணி நேரம் வேக வச்சுருவேன். மஞ்சட்டியில் வச்சோம் அப்படின்னா இன்னமும் சீக்கிரமாக வெந்துடும். மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வேக வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக அப்படியே தட்டி சேர்த்துருக்கேன். புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கிடுவோம். 2 தக்காளி, தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ ஒரு 100 ml நான் தயிர் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ வேக வச்சா மட்டனையும் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவே சேர்த்துக்கிடுவோம். 1க்கு 1.5ன்னு சொல்லி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சீரக சம்பா அரிசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிடுவோம். எப்பயுமே என்னோடய பிரியாணிக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா என்னோடய பிரியாணி மசாலாதே செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுட்டு இதில் அப்படியே உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நெய்யின்னா கொஞ்சம் அலர்ஜி, அதனால் சேர்க்கலைங்க. அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் நான் தம் போட்டேன். அப்படியே பொழுன்னு மட்டன் பிரியாணி மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே இந்த பக்கம் என் பையன் குழம்பு இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். அதனால் நல்ல நல்லி எலும்பை போட்டு குழம்பு வச்சாச்சுங்க. குழம்பு ரெடி. இந்த பக்கம் கொஞ்சம் சாதம் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் ரசம் இல்லாமல் ஃபினிஷே ஆகாதில்ல, அதனால் ரசமும் வச்சாச்சுங்க. அப்புறம் தயிர் கொஞ்சம் வச்சாச்சு. அப்படியே என்னங்க ஒரு கட்டிட வேண்டியதே. சண்டேனாலே பிரியாணி இல்லாமலா? பிரியாணி சாப்பிட்டா தாங்க சண்டே ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்டுருங்க.